Hello everybody, welcome back to Coffeetabletalks and Nada oka Uma. So இன்னைக்கு liquid lipsticks na enna and liquid lipsticks வந்து எப்படி யூஸ் பண்ணனும் and அதோட tips என்ன tricks என்ன அந்த மாதிரி பார்க்க போறோம். So first number 1 என்ன அப்படினா liquid lipsticks na என்ன? Liquid lipsticks வந்து ஒரு kind of lipsticks தான். Of course இது வந்து liquid இருக்கும், watery இருக்கும் and இதுக்கும் normal lipsticks க்கும் என்ன வித்தியாசம் அப்படினா இதோட pigmentation stay இதெல்லாம் வந்து கொஞ்சம் நிறைய இருக்கும் and also இது வந்து well defined நம்ம lips ஆக்கும். So இந்த upper lip ஆகட்டும் இந்த lower lip ஆகட்டும் இது எல்லாமே நம்ம வந்து அழகா அந்த பென்சில் மாதிரி இருக்கறனால நம்ம ஈஸியா நம்ம வந்து அத பண்ண முடியும். இது வந்து நமக்கு நார்மல் புல்லட் லிப்ஸ்டிக்ஸ்ல இருக்காது. ஸோ நம்ம அதை அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஈவனாக அது பண்ண முடியாது. ஸோ ஃப்ளாட்டாக இருக்கும். பட் இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக நம்ம லிப்ஸை காட்டுறதுக்கு இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு வாண்ட் இருக்கும் அண்ட் இந்த வாண்டில் நம்ம வந்து இதை பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் மோஸ்ட்லி ட்ரையிங்காக இருக்கும். ஸோ அது சின்ன பிராண்டாக இருந்தாலும் சரி பெரிய பிராண்டாக இருந்தாலும் சரி மோஸ்ட்லி மேட் லிக்விட்ஸ் வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து ட்ரையிங்காக இருக்கும். ஸோ அது ட்ரையிங்காக இருக்கிறதுக்கு நம்ம அதோட ஃபார்முலாவே அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம லிப்ஸை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணணும். ஸோ லிப்ஸை வந்து ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி ஸ்க்ரப் பண்ணி அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ இருக்குது, இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். அது DIY காஃபி ஸ்க்ரப்பை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட லிப்ஸில் இருக்கிற டெட் ஸ்கின் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் தென் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ளேக் ஆகாது. அதாவது சம்டைம்ஸ் நம்ம ஒரு லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும் போது ஈவன் கிரையான் லிப்ஸ்டிக்ஸ் ஃபார் தட் மேட்டர் யூஸ் பண்ணும் போது என்ன ஆகும் அப்படின்னா அங்கங்கே கோடாக தெரியும். ஸோ அது வந்து அந்த மாதிரி பண்ணுறப்போ தெரியாது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா லிக்விட் லிப்ஸ்டிக்ஸை வந்து நம்ம பண்ணக்கூடாது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். பிகாஸ் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் வந்து லிக்விட் அப்படின்றனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த பச்சக் பண்ணும்போது மேலே இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் கீழே இருக்கிற லிப்ஸ்டிக்ஸ் மேலேயும் வந்து ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ ஒட்டுறப்போ என்ன ஆகும்னா அன்ஈவனாக இருக்கும். ஸோ நம்ம ஜென்ரலாக லிப்ஸ்டிக் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறது வந்து லிக்விட் லிப்ஸ்டிக்ஸில் பண்ணவே கூடாது. அதாவது என்ன அப்படின்னா லிப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு லிக்விட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு 2-3 கோட் நம்ம அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அப்ளை பண்ணுறப்பே ஃபர்ஸ்டே வந்து கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஏன் அப்படின்னா முன்னமே சொன்ன மாதிரி லேயர்ஸ் வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அன்ஈவனாக இருக்கிறனால இஷ்யூஸ் வரும். ஸோ இதோட இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து லிப்ஸ்டிக்ஸ் லிப் வந்து நமக்கு பிளாக்காக இருக்கலாம், பிக்மெண்டடாக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லிப்ஸை கவர் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கு மேலே லிப்ஸ்டிக் போடும்போது அதோட எக்ஸாக்ட் கலர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா எப்படி கரெக்டாக லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் அதில் பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் லிப்ஸ்டிக் வாங்கி சொதப்பிட்டீங்க அப்படின்னா டோன்ட் வரி. எப்போவுமே லிப்ஸ்டிக்ஸை வந்து நம்ம ஸ்கின் டோனுக்கு சேமாக இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெட் கலர் லிப் லைனர் இல்லைனா ஒரு ப்ரௌன் கலர் லிப் லைனர் யூஸ் பண்ணி அதை முதல்ல அவுட்லைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அதுக்கப்புறமா நம்ம லிப்ஸ்டிக்ஸ் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ரொம்ப லைட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டார்க் கலர் அதுக்கு மேலே அப்ளை பண்ணி லைட்டாக மர்ஜ் பண்ணி நம்ம வந்து அதை மேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ டெஃபினட்டாக வந்து எப்போவுமே லிப்ஸ்டிக்ஸ் வந்து வேஸ்ட் ஆகாது. ஸோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அந்த லிப்ஸ்டிக்கை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்ன லிப்ஸ்டிக் அப்படின்னா இது வந்து NY பேயோட கிரேசி யாங்கி அப்படின்ற ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். ஸோ இந்த லிப்ஸ்டிக்ஸோட லிப்ஸ்டிக்
லிக்விட் லிப்ஸ்டிக் என்வைபேலேருந்து வாங்கின 8 லிக்விட் லிப்ஸ்டிக்கோட ஸ்வாட்ச் அண்ட் ரிவ்யூ ஆல்ரெடி சேனலில் இருக்குது. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் என் லிப்ஸ்டிக் கலர் மாதிரி இருக்கிற கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ளீஸ் கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் போடுறப்போ உங்களுக்கு வீடியோ கரெக்டாக வந்துடும். blog called www.coffeetabletalks.com அண்ட் நாங்கள் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்லையும் இருக்கோம். எங்களை அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நிறைய புது புது விஷயங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்குற வரைக்கும் டடா பை பை ஃப்ரம்